ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மி ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹாப்பி ரிபப்ளிக் டே டு ஆல். சாரி, எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த மார்க்கெட் நம்ம ட்ரேடெல்லாம் என்ன பண்ணிச்சு, ஸ்டாப் பண்ணிச்சு. நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண வச்சிருச்சுன்னு தான் சொல்லலாம். இது இன்னும் பெரிய ட்ரேடாக கொண்டு போக முடியல. சரி, இருந்தாலும் இந்த வேதந்தாள் எப்படி ஒரு சிக்ஸ் ஃபிகர் ட்ரேடை பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. முதல்ல பார்த்துடலாம். கேஷ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ரெண்டுத்துலையும் சேர்த்து விடிஎல் இங்கே ஒரு 34,555, இங்கே 91,425, ரெண்டும் சேர்த்து ஒரு 1.2 லேக் கிட்ட அது வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட் எடுத்துக்கலாம். மந்த்லி சார்ட்டு இங்கே கப் பேட்டர்ன் இது வரைக்கும் கப் இங்கே ரீட்ரெஸ் பண்ணி இங்கே பிரேக் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு பை பண்ணியாச்சு. இது வீக்லி சார்ட்டு, வீக்லியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்தது டெய்லி சார்ட்டில் இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது என்ன எடுத்துக்கலாம். ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணும்போது தான் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 100 குவான்டிட்டி ஃபஸ்ட்டு கேஷில் வாங்கியாச்சு. அடுத்த நாள் தான் இங்கே ஃபியூச்சர்ஸில் வாங்கியாச்சு. இந்த இடத்துல இந்த டேயில். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேஷில் ஒரு 100, இங்கே ஒரு மறுபடியும் ஃபியூச்சர்லேயே வாங்கியாச்சு, கேஷ்லேயே வாங்கியாச்சு. அடுத்த 100 மறுபடியும் அடுத்து இங்கே ஃபாலோ ஆகும்போது இந்த இடத்துல கேப் டவுன் ஆகும்போது எக்ஸிட் ஆயாச்சு. அன்னைக்கு மறுபடியும் அடுத்த நாள் இங்கே சப்போர்ட் எடுக்கும்போது கேஷில் மறுபடியும் பை பண்ணியாச்சு. நமக்கு அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணும்போதே கேஷில் மட்டும் வாங்கியாச்சு. ஃபியூச்சர்ஸில் அதை இந்த லெவலை கிராஸ் பண்ணி அடுத்த நாள் கேப் அப் ஓப்பன் ஆகும்போது மறுபடியும் ஃபியூச்சர்ஸில் என்ட்ரி கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது இந்த லெவல் பிரேக் பண்ணி கீழே வரும்போது இந்த கேண்டலோடைய லெவலை பிரேக் பண்ணி ஃபியூச்சர்ஸில் எக்ஸிட் ஆயாச்சு. மறுபடியும் செகண்ட் கேண்டில் லோ பிரேக் பண்ணும்போது கேஷ்லையும் எக்ஸிட் ஆயாச்சு. எக்ஸிட் ஆகிட்டு மார்க்கெட் இந்த இடத்துலலாம் ரொம்ப 40 பிரேக் பண்ணி கீழே போயாச்சு. ஸோ கேஷ்லையும் எக்ஸிட் பண்ணியாச்சு சேஃபர் சைடுக்காக. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தானே ப்ராஃபிட்டு. இதான் சிம்பிளான ஒரு ட்ரேடு, எதுவுமே இல்லை. கப் பேட்டர்ன் ட்ரேடு. ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்லேருந்து ஃபஸ்ட்டு டெஸ்டிங் த வாட்டர்ஸ். நம்ம ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது இல்லையா? அதனால் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கேஷில் ஒரு 100, அதையும் நல்லா கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் ஃபியூச்சர்ஸில் மறுபடியும் கேஷில் பொசிஷன் ஆட் பண்ணியாச்சு. மறுபடியும் கேஷ் பொசிஷன் இந்த இடத்துல டச் பண்ணவே இல்லை. ஃபர்தராக இங்கே பாசிட்டிவ் ப்ரமேட்டிங் தான் பண்ணியாச்சு கேஷில். இந்த ஃபியூச்சர் பொசிஷனை மறுபடியும் இங்கே கன்ஃபார்ம் பண்ண நம்ம அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி கன்ஃபார்ம் பண்ண பிறகு மறுபடியும் ஃபியூச்சரில் என்ட்ரி ஆயிடுச்சு, மறுபடியும் எக்ஸிட். சிம்பிளான ட்ரேடு. இது மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக ட்ரேட் பண்ணால் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றத இது பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு நல்ல ஒரு செட்டப்பில் இல்லை மேபி டவுன் ட்ரெண்டில் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி அதுக்கான ஒரு 6 ஃபிகர் சின்ன சின்ன நடுவில் ட்ரேட்லாம் பண்ணுவோம். ப்ளஸில் வரும், மைனஸில் வரும். இது ஒரு 6 ஃபிகர் ட்ரேடு இருந்தால் மட்டும் ஒரு ஸ்டாக்கில் வீடியோ பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. மற்றதெல்லாம் சின்ன சின்ன ட்ரேட் அப்பப்போ போயிட்டுருக்கோம். அதெல்லாம் நம்ம லாஸு சின்னதாக இருக்கணும், ப்ராஃபிட் பெருசாகணும். அதான் நம்மளுடைய ட்ரேடிங் உடைய கான்செப்ட்டு. அப்போ நம்ம ஓவராலாக நம்ம போர்ட்ஃபோலியோவும் கிராஜுவலாக க்ரோத் ஆகும். ப்ளஸ் நம்ம மார்க்கெட்லேயே ரொம்ப நாளைக்கு இருக்கலாம். இதுதான் கான்செப்ட்டு. இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாப்பி ரிபப்ளிக் டே. குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அடுத்து நிறைய எஜுகேஷ்னல் வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.